பிரைஸ் லார்ட் கிட்ஸ் எல்லாரும். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் லீவு. ஆனா ஸ்கூல் கரெக்டா ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்களா? காலையிலேயே போயிட்டு ஃபிளாக்லாம் ஏற்றிட்டு வந்துட்டீங்களா? எத்தனை பேர் ட்ரில்லில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க? எத்தனை பேர் மார்ச் ஃபாஸ்ட் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க? ஜாலியாக இருந்துச்சா? அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே ஸ்கூலில் ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்தாங்களா? ஆரஞ்சு மிட்டாயா? எங்களுக்கு தரல. எங்களுக்கு சாக்லேட் தான் தந்தாங்க. கரெக்டாக அவங்களுக்குலாம் சாக்லேட் தானே கொடுத்தாங்க. எங்கள் காலத்தில் கொடியேற்றிட்டு எங்களுக்கு ஆரஞ்சு மிட்டாய் தருவாங்க. சுதந்திர தினம்னாலே அந்த ஆரஞ்சு மிட்டாய் தான் ஸ்பெஷல். ஓகே, சரி, உங்களுக்குலாம் சாக்லேட் கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு ஒரே ஆட்டமாக தான் இருந்திருக்கும். ஸ்கூல் லீவு அப்படிதானே? ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுனீங்களா? இல்லை மொபைல் எடுத்து நோண்டிட்டு இருந்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே விளையாடுனீங்க. ஏன்னா நீங்களாம் ஏசப்பா பிள்ளைங்க, காக்கா பிள்ளைங்க கிடையாது. ஓகேவா? நேற்று என்ன வாசிச்சோம்? ஆதியாகமம் 4வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்துல இருந்து 20 வரை வாசிச்சோம். அப்படிதானே? இன்னைக்கு என்ன வாசிக்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம 4வது அதிகாரத்தை முடிச்சுட்டு 5வது அதிகாரத்துக்குள்ள ஜம்ப் பண்ண போறோம். 4வது அதிகாரத்துல 6 வசனம், 5வது அதிகாரத்துல 4 வசனம். ஓகேவா? வாசிக்கலாமா? ரெடியா? ரெடி? 1 1 2 3. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 21 ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 4 வரை. அவன் சகோதரனுடைய பேர் யூபால். அவன் கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். சில்லாலும் தூபால் காயினை பெற்றாள். அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான். தூபால் காயினுடைய சகோதரி நாமாள். லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாளே, நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயமுண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன். எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். காயினுக்காக 7 பழி சுமத்தப்படுமானால் லாமேக்குக்காக 77 பழி சுமத்தப்படும் என்றான். பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு மகனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள துவங்கினார்கள். அதிகாரம் 5. ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 ஆண்டுகள் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். பார்த்தீங்களா? ஆதாம் எத்தனை வருஷம் உயிரோட இருந்தாராம்? 800. 800 வருஷம் உயிரோட இருந்தா. அவங்க பக்கத்து வீட்டுல ஒரு பாட்டி இருக்காங்கல்ல, அங்க ஒரு பாட்டி இருந்தாங்கல்ல, அந்த பாட்டி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்தாங்கல்ல. எத்தனை வயசுல இருந்தாங்க? 80 70 வயசுலயா? பாருங்களேன், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அதிகபட்சம் 80 85 வயசுல என்ன பண்ணிடுறாங்க? மரணிச்சிடுறாங்க. ஆதாம் அப்போ 800 வருஷம் நினைச்சு பாருங்க. 800 வருஷம் இந்த உலகத்துல ஆதாம் வாழ்ந்துக்காரு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஆசை? நானும் ஆதாம் மாதிரி 800 வருஷம் வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆதாம் 800 வருஷம் வாழ்ந்திருக்காரு. யாராவது கேட்டா சொல்லணும்னா எங்க ஆதாம் 800 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? நீங்க நல்ல பிள்ளைங்க தானே? அப்புறம் நாளைக்கு சண்டே இஸ் ஈக்குவல் டு ஹாலிடே. நாளைக்கு பைபிள் ரீடிங் கிடையாது. நாளைக்கு எல்லாரும் கண்டிப்பா சர்ச்சுக்கு போனோம். இன்னைக்கு நல்லா விளையாண்டுட்டு நாளைக்கு காலையிலே படுத்து, அம்மா கை வலிக்குது கால் வலிக்குது நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. நல்ல பிள்ளையா சர்ச்சுக்கு கிளம்பி போயிடுங்க. அப்புறம் எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். மண்டே மீட் பண்ணலாம். பாய்.